ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கும். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் சாய்ஸ் லாக் எப்போ சார் ஓப்பன் ஆகும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் ஆகும், அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் லாக் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4 PM ஆஃப் 16th செப்டம்பர். சரியா? அதாவது 2024 அப் டு 11:55 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு 16ஆம் தேதி, இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16ஆம் தேதி, இன்னைக்கு 4 மணிலேருந்து நமக்கு சாய்ஸ் லாக்கிங் போர்ட்டல் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடும். இதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எம்எம்சி ஹாஸ் டிசைட் டு எக்ஸ்டெண்ட் தி சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ரவுண்ட் 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, as the state counseling has to follow the all India quota counseling by MCC, it prospers to extend the process of choice filling. சரியா? round 2 the last date of choice filling will be announced later அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு இன்னையோட நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. ஆனால் ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி டேட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. அதனால் நல்லபடியாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, இல்லை என்ஆர்ஐ அட்மிஷன் ஹெல்ப் வேணும், இல்லை டீம்டு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.